பிஸ்மில்லாஹிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு நலவுகள் நாடியிருக்கிறாங்க. அந்த நலவுகள் என்னென்ன விடயங்கள் நலவோ அதெல்லாம் உம்மத்துக்கு வழிகாட்டிட்டு பேசிக்கிறாங்க. ஒன்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இரவேல தூங்குகிற நேரம் உங்களோட பாத்திரங்களை பிஸ்மில்லான்னு சொல்லி அதை நீங்கள் ஒன்றோ கவுத்து வைங்க அல்லது அதை மூடி வைங்க. அதை மூட எதுவும் இல்லை என்றா ஒரு குச்சியாவது அதில் வைங்க. ஏனென்றா வருஷத்தில் ஒரு இரவு அதில் நோய்கள் இறங்கக்கூடிய முசீபத்துகள் இறங்கக்கூடிய இரவாக இருக்குது. எதெல்லாம் திறந்த வாயோடு இருக்குதோ அதெல்லாம் அந்த நோய்கள் அந்த முசீபத்துகள் அந்த பாத்திரத்தில் இறங்கி அதை பாய்க்கிற மக்களுக்கு மிகப்பெரிய நஷ்டங்கள் கஷ்டங்கள் உண்டாகிடும் என்றபடியால் அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துக்கு வழிகாட்டிட்டு பேசிக்கிறாங்க. ஆக பெரிய உபகாரம் உள்ளவங்களாக இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்துக்கு நலவுகள் வர வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசையோட மிகப்பெரிய சிந்தனையோடு வாழ்ந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதனால் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கட்டங்களுக்கும் என்னென்ன விடயங்கள் ஹைரோ அதை உம்மத்துக்கு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. எனவே தான் இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துடைய முழு இஸ்திஅதாதும் முழு சலாஹியத்தும் முழு ஆற்றல்களும் முழு சக்திகளும் எதில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் சொன்னாங்க. நீங்கள் ஆஹிராவுக்காக வேண்டி தயாரிப்புகளை செய்யுங்க. உங்களோட உள்ளத்தில் ஈமானுடைய ஒளி உண்டாவதற்காக வேண்டி நீங்கள் உங்களோட இஸ்திஅதாதை உங்களோட சலாஹியத்துகளை பாவிங்க. நீங்கள் அதில் பாவிப்புகளாக இருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த துன்யாலையும் நிம்மதியான கண்ணியமான வாழ்க்கையை தருவான். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை தருவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக இந்த நிம்மதியை சந்தோஷத்தை கண்ணியத்தை எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் அதுக்குரிய முயற்சிகளில் அவங்க தவறுதலாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. தவறான ஒரு பாதையில் நிம்மதியை சந்தோஷத்தை அன்பை கண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு விடயத்தை தவறாக விளங்குறதும் ஒரு ஏமாற்றம், ஒரு விடயத்தை விளங்காமல் இருக்கிறதும் ஏமாற்றமாக இருக்குது. ஒரு விடயத்தை ஒன்று விளங்காமல் இருக்கிறாரு, இன்னொன்றைக்கு தவறாக விளங்குறாரு. இந்த ரெண்டும் அது மிகப்பெரிய மடமையாக இருக்குது. இன்றைக்கு முழு மனித சமுதாயமும் நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் அன்பு எல்லாம் எதில் இருக்குதோ அதில் முயற்சிகளை பண்ணாமல் எதில் இல்லையோ அதில் முயற்சிகளை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றக்கூடிய விடயமாக இருக்குது. முழு மனித சமுதாயமும் இந்த விடயத்தில் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. தனக்கு கிடைச்ச எல்லா ஆற்றல்களையும் சக்திகளையும் இஸ்திஅதாதுகளையும் இந்த மனிதன் ஏமாற்றமான பாதையில் பாவிச்சு கொண்டிருக்கிறாரு. அதென்ன ஏமாற்றமான பாதை? ஏமாற்றமான பாதைன்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், எதில் நிம்மதி இல்லையோ அதில் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. எதில் சந்தோஷம் இல்லையோ அதில் சந்தோஷம் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க வெளிரங்கத்தில் உள்ள விடயங்கள் பார்த்து இதில் நிம்மதி கிடைக்கும் நினைக்கிறாங்க. ஆனால் முடிவு வேறவாக வெளியாகுது. ராஹத் கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க, ஆனால் ராஹத்துக்கு பதிலாக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. இது ஒரு ஏமாற்றமாக இருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, எனவே எதில் பாவிக்க வேண்டிய கடமை உள்ள மனிதன் எதிலேயோ பாவிச்சு கொண்டிருக்கிறான். இது ஒரு ஏமாற்றமாக இருக்குது. அஸ்பாபுகளை வச்சு வெளிரங்கத்தில் பார்த்து நினைக்கிறாரு இதனால் நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறாரு, சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. அஸ்பாபுகளால் நிம்மதிகள் வாரதில்லை. அந்த அஸ்பாபுகளுக்குள்ளுக்கு அல்லாஹ்ட ஹசானா மூலம் நிம்மதிகள் வர வேண்டும். அல்லாஹ் நிம்மதியை கொடுத்தா நிம்மதி வரும். அப்படி இல்லையென்னா வெளிரங்கமான அஸ்பாபுகள் மூலம் இந்த மனிதன் நிம்மதியை எதிர்பார்த்து கொண்டு ஈடுபடுறாரு, நிம்மதியை காணாமல் தவிச்சு கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விடயத்தில் நிம்மதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம், நீங்கள் எவ்வளோ பெரிய விலை மதிப்புள்ள மென்மையான ஒரு மெத்தையை நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு தூக்கத்தை வாங்க இயலாது.
அந்த மெத்தையில் நீங்கள் படுக்கிறதால தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தா நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க, ராஹத்தாக தூங்குவீங்க. இன்னும் சில மக்கள் அவங்க பட்டம் பதவிகளில் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சில மக்கள் அவங்க மிகப்பெரிய ஆடம்பரமான வாகனங்கள், ஆடம்பரமான வாழ்க்கையில் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. வெளிரங்கமான அஸ்பாபுகளில் எதிலையும் அல்லாஹ் எதையும் வச்சில்லை. அந்த ஒவ்வொரு அஸ்பாபுகளை தவிர அதன் மூலம் அல்லாஹ் எதை நாடுறானோ அதுதான் நடக்க போகுது. சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இது ஒரு ஏமாற்றமாக இருக்குது. எவ்வளவு பெரிய நீங்கள் உலகத்துடைய அஸ்பாபுகளை நீங்கள் நிம்மதியை தேடி, சந்தோஷம் தேடி நீங்கள் அதில் ஈடுபட்டாலும் அல்லாஹ் தாலா நிம்மதியை கொடுத்தாதான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அல்லாஹ் தாலா அதில் எதை விரும்புகிறானோ அதை தான் உண்டாக்க போகிறான். இது ஒரு ஏமாற்றமான விடயமாக இருக்குது. இந்த ஏமாற்றத்திலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாக்க தான் நபிமார்கள் வந்தாங்க. நபிமார்கள் ஒவ்வொருத்தரும் இந்த முயற்சியை பண்ணினாங்க. இந்த மனிதன் ஏமாற்றத்தில் வீழ்ந்து விடக்கூடாது. இந்த ஏமாற்றம் எப்போ தெளிவாகும்ண்டா மௌத்துடைய நேரத்தில், சக்கராத்தில் தெளிவாகும். அந்த நேரத்தில் தான் விளங்கும் மனிதனுக்கு அவனுடைய ஏமாற்றமான முயற்சியுடைய முடிவு அவனுக்கு வெளிப்பட ஆரம்பித்திடும். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நீங்கள் அஸ்பாபுகள் எதை நீங்கள் அடைந்தாலும் அல்லாஹ் தாலா நாடாமல் அந்த அஸ்பாபுகள் மூலம் நிம்மதி உண்டாகாது. இன்றைக்கு உலகத்தில் யாரும் தோல்வியை விரும்புகிறல்ல, உலகத்தில் யாரும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை விரும்புகிறல்ல. ஒவ்வொருத்தரும் முயற்சிகள் பண்ணுறாங்க. நான் கேட்டு பார்த்தோம்னா காலையிலிருந்து நீங்கள் வெளியாகிறீங்க, மாலைக்கு தான் வாரீங்க, உடல் களைப்புகளை தாங்கிக் கொள்கிறீங்க, குடும்பத்துடைய கஷ்டங்களை தாங்கிக் கொள்கிறீங்க, நீங்கள் சிரமங்களை மேற்கொள்கிறீங்க. உங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டால் அவரும் சொல்லுவார், நான் நிம்மதியை தேடுறேன், எனக்கு வெற்றியான வாழ்க்கையை வாழ வேண்டும், அதை தான் சொல்லுவார். ஆனால் அவங்களோட எல்லா இஸ்திஅதாதுகளையும் சலாஹியத்துகளையும் அல்லாஹ் எதுக்கு கொடுத்தானோ அதை மறந்துட்டு அஸ்பாபுகளோட பின்னால் அவங்களோட முயற்சிகளை வைத்து கொண்டாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இதனுடைய முடிவு, இதனுடைய நத்தீஜா வெளியாகிற நேரம் அது மௌத்துடைய நேரமாக இருக்குது, சக்கராத்துடைய நேரமாக இருக்குது. எனவே தான் முழு நபிமார்களும் உலகத்தில் வந்து ஒவ்வொரு மனிதன் பின்னால் அலைவாங்க. அந்த மனிதன் ஏமாந்து விடக்கூடாது, ஏமாற்றத்தில் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக தான் நபிமார்கள் முயற்சி பண்ணி கொண்டிருப்பாங்க. இந்த ஏமாற்றத்தில் வீழ்ந்த மக்களோட சரித்திரங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். உலகத்தில் வாழ்ந்த எத்தனை சமுதாயங்கள் என்னென்ன வஸ்துகளால் ஏமாந்து போனாங்க. ஒரு கூட்டம் பட்டம் பதவிகளால் ஏமாந்து போனாங்க. ஒரு கூட்டம் அவங்களோட உடல் பலத்தால் ஏமாந்து போனாங்க. ஒரு கூட்டம் நாங்கள் தான் அதிகமாக இருக்கிறோம், நாங்கள் தான் கூடுதலான ஆட்கள் இருக்கிறோம் என்ற அந்த மேலெண்ணம் அவங்கள ஏமாற்றத்தில் போட்டது. இன்னும் ஒரு கூட்டம் அவங்களோட வியாபாரத்தால் ஏமாந்து போனாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, நபிமார்கள் மூலம் அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டும் அது அவங்க மீறி இல்லை, நிம்மதி இதில் தான் இருக்குது, சந்தோஷம் இதில் தான் இருக்குது என்று நம்பினாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களோட முடிவுகளை குர்ஆனில் சம்பவங்கள் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினான். எல்லா கூட்டங்களும், ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு விடயத்தில் சிக்கி ஏமாந்து போனாங்க. முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அவங்க என்னென்ன விடயங்களில் ஈடுபட்டு ஏமாந்தாங்களோ அது ஒரு படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். முழு உலக மக்கள்லேயும் யாராவது அவங்களோட பட்டம் பதவிகளால் ஏமாந்து போனாங்களா, குர்ஆனில் உள்ள அந்த கூட்டத்தை பார்த்து படிப்பினை பெறட்டும். யாராவது அவங்களோட ஆட்சி அதிகாரத்தால் ஏமாந்து போனாங்களா, குர்ஆனில் உள்ள ஆட்சி அதிகாரங்களால் ஏமாந்து போன மக்களோட சம்பவங்களை பார்த்து படிப்பினை பெறட்டும். நீங்கள் உலகத்தில் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம் என்பதற்காக தான் முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களில் சம்பவங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுறான். இது உம்மத்துக்கு ஒரு பாடமாக அமையட்டும். இந்த உம்மத் இதன் மூலம் பாடம் பெற்றுக்கொள்ளட்டும். ஃபிரௌன் அவனோட சம்பவம் சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபிரௌன் சொன்னான், நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விட சிறந்தவனாக இருக்கிறேன், நான் இந்த பேச தெரியாத இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விட நான் சிறந்தவனாக இருக்கிறேன். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடாது,
ஏன் அவரோட ஒரு பட்டாளம் அவருக்கு பாதுகாப்புக்கு வரக்கூடாது, ஏன் அவர் சாதாரண ஆளாக இருக்கிறாரு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள லேசாக கருதி தன்னை பெரியவராக நினைச்சான். அல்லாஹ் தஆலா அவனோட முடிவு என்னதுன்னு சொல்லி குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுறான். இது ஹிதாயத்துடைய வேதமாக இருக்குது. குர்ஆன் ஹிதாயத்துக்குரிய கிதாபாக இருக்குது. முழு உலக மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக தான் அல்லாஹ் குர்ஆன் ஆக்கி வச்சிருக்கிறான். எனவே தான் முந்தின சமுதாயங்களோட எல்லா சம்பவங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டி இந்த உம்மத்துக்கு ஒரு பாடம் படித்து தாரான். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம் அது அல்லாஹ்ட கையில தான் இருக்குது. அந்த அஸ்பாபுகள் எதுவுமே இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தி காட்டுறான். அந்த சம்பவங்கள் மூலம் இந்த மனிதன் பாடம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஆஹிராவுக்காக வேண்டி, அல்லாஹ்ட தீனுக்காக வேண்டி, தீனுடைய உழைப்புக்காக வேண்டி பாவிக்கிறது தான் அவர் பெறக்கூடிய பாடமாக இருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, எப்போ இந்த மனிதன் அந்த தீனுக்காக வேண்டி தன்னுடைய ஆற்றல்களை, தன்னுடைய சக்திகளை ஈடுபடுத்துவாரோ, அல்லாஹ் தஆலா அவருக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய கண்ணியமான வாழ்க்கையை கொடுக்குறான். அவருடைய உலகத்துடைய வாழ்க்கையோட ஹகீகத்தான இன்பத்தை அவர் அனுபவிப்பார். தீன்தாரிகள் தான் அந்த ஹகீகத்தான இன்பத்தை அனுபவிப்பாங்களே தவிர அஸ்பாபுகளில் நிம்மதியை தேடுறவங்க அதை அனுபவிக்க மாட்டாங்க. இது உலகத்துடைய ஏற்பாடாக இருக்குது. நாளைக்கு மறுமையில் ஆஹிராலையும் அல்லாஹ் தஆலா வெற்றியை வச்சுக்கிறான் அந்த தீனில் தான். அந்த தீன் மூலம் தான் அல்லாஹ் நிம்மதியை கொடுக்குறான், சந்தோஷம் கொடுக்குறான். சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இந்த தீனுடைய விடயத்தில் ஈடுபடுறதோடு நாங்கள் துன்யாவில் இருக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா எங்களோட அஸ்பாபுகள் மூலம் உண்மையான நிம்மதியான சந்தோஷமான நிலைமைகளை உண்டாக்குவான். ஆஹிரால மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் தஆலா தருவான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவான ஒரு முடிவை தாரான். உங்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை வேணுமா, கண்ணியம் வேணுமா, அந்த கண்ணியம் யாருக்கு சொந்தமானது? வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் என்பது அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் தான் நபிமார்களுக்கு வச்சிருக்கிறான், முஃமின்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த மூணு சாராரும் இல்லாத யாருக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை வாக்களிக்கல. அது ஒரு ஏமாற்றமான விடயமாக இருக்குது. அஸ்பாபுகளில் கண்ணியம் தேடுறது அது அது ஒரு ஏமாற்றமாக இருக்குது. கண்ணியம் அல்லாஹ்ட கையில் தான் நிற்குது. சகோதரர்களே, பெரியார்கள், எனவே அஸ்பாபுகள் மூலம் நிலைமைகளை உண்டாக்குறது அல்லாஹ் தஆலா தான். இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஸரத் அலியுடைய பேரப்பிள்ளையாக இருந்தாங்க. அவங்க ஒரு தடவை பைத்துல்லாவை தரிசிக்க வராங்க. அந்த நேரத்தில் அந்த நேரத்துடைய ஹலீஃபாவாக இருக்கக்கூடியவர் பெரிய பட்டாளத்தோட அவரும் தவாஃபுக்காக வேண்டி வராரு. அவங்க அந்த பைத்துல்லா தரிசிக்கிற தவாஃப் செய்கிற மற்ற நேரத்தில் பாதுகாப்புக்குரியவங்க வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்குரிய வழிகளை செஞ்சு கொடுப்பாங்க. இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்த நேரத்தில் மக்கள் அவரை கண்டு ஒதுங்கினாங்க. அவர் தானாக வந்து ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு அவர் தவாஃப் செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு மக்கள் வழி விடுறாங்க. இங்கே பட்டாளத்தோடு வந்து ஒரு வழி எடுக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒருவர் கேட்டார், அந்த நேரத்துடைய ஹலீஃபா அவர்கிட்ட, இவர் யாருன்னு கேட்டார். அப்போ அந்த ஹலீஃபா பொறாமையின் காரணமாக சொன்னார், இவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, கேள்வி கேட்டவர், இவர் உங்களுக்கு தெரியாதா? இவரை தானே முழு உலக முஸ்லீம்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அரபிகளுக்கும் தெரியும், அஜமிகளுக்கும் தெரியும், இவரை பைத்துல்லாவுக்கும் தெரியும், இவரை மத்தாஃபுக்கும் தெரியும், இவர் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் தெரியும். இவரை அறியாத யாருமே இல்லை. நீங்கள் தெரியாமல் இருக்கிறதால ஒன்றும் நடக்க போகிறதில்லை. இவரை எல்லாம் தெரிஞ்சிக்கிறாங்க என்பதாக பதில் கொடுத்தாரு. அப்போ கண்ணியம் அது அல்லாஹ்ட புறத்தால் கிடைக்கிற கண்ணியம் தான். அஸ்பாபுகள் மூலம் கண்ணியம் கிடைக்க முடியாது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் புகாரியுடைய உஸ்தாதாக இருக்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவோட மாணவராக இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆலிம், மிகப்பெரிய ஒரு முஜாஹித். 6 மாதங்கள் ஹதீஸுடைய ஹிதமத் செய்வாங்க, 6 மாதங்கள் ஜிஹாத் செய்வாங்க. அந்த நேரத்தில் ஹலீஃபா பக்தாதில் ஹலீஃபா ஹாரூன் ரஷீதாக இருக்கிறாங்க. எப்போ அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா பக்தாதுக்கு வாராங்களோ லட்சக்கணக்கான
மாணவர்கள் மக்கள் ஒன்று சேர்ந்து அவங்கள வரவேற்கிறாங்க. பல குதிரைகளில் ஒட்டகங்களில் கூட்டம் கூட்டமாக வந்து அவங்களை இஸ்திக்பால் செய்ய வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவங்களுக்கு தும்மல் போனது. அந்த தும்மலுடைய சத்தத்தை கேட்டவங்க யர்ஹமுகல்லா என்று சத்தமாக சொன்னாங்க. அது ஒரு பெரிய ஒரு கோஷமாக எழும்பினது. அரண்மனையில் உள்ள ஹலீஃபாவுடைய மனைவியோட காதில் விழுது. அவங்க வந்து சொன்னாங்க தன்னுடைய கணவனிடத்தில், இது என்ன சத்தமாக இருக்குது, ஏதாவது உங்களுக்கு எதிரான சதிகள் நடக்குதா, முயற்சிகள் நடக்குதா என்று சொல்லி கேட்ட நேரத்தில் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா அவங்க அதாவது அந்த இடத்தை நோக்கி ஆக்கள் அனுப்பினாங்க, பார்த்துட்டு வாங்க, விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி. ஹாரூன் ரஷீத் அவங்களும் ஒரு சாதாரண ஆள் இல்லை. அவரும் மிகப்பெரிய ஒரு ஆபிதாக இருந்தாங்க, மிகப்பெரிய ஒரு முஜாஹிதாக இருந்தாங்க. ஒரு வருஷம் ஹஜ்ஜிக்கு போவாங்க, அடுத்த வருஷம் உலமாக்களோட குடும்பத்தை ஹஜ்ஜிக்காக வேண்டி அனுப்புவாங்க, செலவுகளை கொடுப்பாங்க. பல சந்தர்ப்பங்களில் இஸ்லாத்துக்கு ஹிதமத்தை பண்ணினவர். அப்படியாப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா, அதாவது ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவங்க ஆள் அனுப்பினாங்க விசாரிப்பதற்காக வேண்டி. விசாரிக்க வந்தவங்க பார்த்தா விளங்கிச்சு, இது அந்த இமாமை கண்ணியப்படுத்துவதற்காக சேர்ந்த கூட்டம். அவங்க அந்த கோஷம் வந்து யர்ஹமுகல்லா என்ற கோஷம் தான், வேறொன்றும் இல்லை என்று சொல்லி அதை அறிந்த பின்னால் ஹலீஃபாவிடத்தில் வந்து சொன்னாங்க, இதுதான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவங்களை இஸ்திக்பால் பண்ண ஆக்கள் சேர்ந்திக்கிறாங்கன்னு சொல்லி. மனைவி கேட்டாங்க, ஹலீஃபா நீங்களா அவரான்னு சொல்லி, இந்த ஆட்சி யாருக்கு ஈக்குது, உங்களுக்கா அவருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவங்க, பூமியுடைய ஆட்சி என்னுடையதாக இருந்தாலும் உள்ளங்களுடைய ஆட்சி அது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, எனவே கண்ணியம் அது அல்லாஹ்வை பொறுத்தால கிடைக்கிறது. அஸ்பாபுகள் மூலம் அல்லாஹ் கண்ணியத்தை வச்சு இல்லை, அஸ்பாபுகள் மூலம் அல்லாஹ் நாடினால்தான் இந்த கண்ணியங்களை அடைய முடியும்.